வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து கேமரா முன்னாடி நின்று தேங்க்ஸ், விஷஸ் அண்ட் தென் ஒரு ரெக்வெஸ்ட்டும் வந்து பிக் பாஸ்க்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஜெஃப்ரியோட அப்பா அம்மா வந்து போனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து போனப்ப அவங்க அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 12 டேஸ் ஆச்சு அப்படின்றதையும் ஜெஃப்ரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து இவர் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்றதுனால அவர் அந்த பாப்பாவை வந்து பார்க்கணும், பையன் பிறந்திருக்கு, ஸோ அந்த பையனோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புறீங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை எனக்கு கன்ஃபெஷன் ரூம்லையாவது காட்டுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஸோ அவர் அந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது, எங்கள் அக்கா பசங்க, எங்கள் அக்கா எல்லாரையும் வந்து ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து காமிங்க பிக் பாஸ். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் வந்து வந்தாங்க, ஸோ அவங்களையும் வந்து பார்க்கணும் போல இருக்குது, ஸோ அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி லைக் கேமரா முன்னாடி நின்று ஜெஃப்ரி வந்து கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாம், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர டிஷ்ஷஸ்லாம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக சாப்பிட்றாரு அப்படின்றத மறுபடியும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார். லாஸ்ட் டைம் வந்து 50th டேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து அவர் சாப்பிட்டாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு கவின்கிட்ட சொன்னாரா யார்ட்டையோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், இது எனக்கு வந்து புதுசாக இருக்குது, பட் நான் இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வாரம் பர்கர் வந்து லாஸ்ட்டு நடுவில் ஒரு 50th வீக் அப்புறம் வந்து ஒரு போராட்டமே பண்ணாங்க, பர்கர் வேணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் அந்த கேங் எல்லாம். ஸோ கேமரா முன்னாடி நின்று படுத்துட்டு பர்கர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து அதை அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பர்கர் சாப்பிட்றேன், எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் புது புதுசாக எனக்கு நடந்ததை என்னால் பார்க்க முடியுது, அதை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாரு ஜெஃப்ரி. அண்ட் தென் மோனிக்கு வந்து இதை சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாக்கு அவங்க அம்மா வந்து, அதாவது ஜெஃப்ரி அவங்க அம்மா வந்து வளையல் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் மோனிக்கிட்டெல்லாம் சொல்லாதீங்க. மோனி வந்து ஓகே மோனி ஃபோட்டோ வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை மோனி ஃபோட்டோலாம் வேணாம், மோனி ஃபோட்டோ வந்து நீங்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, அது கரெக்ட் கிடையாது, அதை தனியாக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி நின்று நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து லைக் குலாமி, அதாவது அன்ஷிதாவோட அம்மாவுக்கு இன்னொரு பையன், அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணாக வந்து அன்ஷிதா வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து ஒரு பேர் சொல்லி அவங்க வந்து இனிமேல் இந்த பேரில் தான் வந்திருக்காங்க, ஆலந்தூரில் எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள், நான் கேரளாக்கு போகிறேன், என் பேர் வந்து அப்துல் காதர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி ஜெஃப்ரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.